அனைத்து இன்னும் கொஞ்சம் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெற இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வானது சென்னையில் ஏற்பட்ட ஹால் டிக்கெட் மற்றும் தேர்வு மைய குளறுபடியால் இன்றைக்கு தினம் ஒத்திவைக்கப்பட்டிருக்காங்க. அதே போல வேலூரில் தெரியாமல் 171 பேர் இன்னைக்கு தேர்வு எழுதியிருக்காங்க. தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதை கூட தெரியாமல் வேலூரில் 171 பேர் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இப்படி நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் தான் விடியா திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஒரு முக்கியமான தேர்வு. இந்த தேர்வு கூட இந்த அரசு சரியான முறையில் நடத்த முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே பலமுறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறேன். இன்னும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்குக்கு நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வேறு அண்மையில் கொடுத்துருக்குறாங்க. யூபிஎஸ்சி தேர்வு செய்யப்பட்டு மாநில அரசுக்கு அனுப்பப்பட்ட அந்த பட்டியலில் மாநில அரசு உரிய காலத்தில் சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்காமல் இருந்தால் உச்சநீதிமன்றத்தை நாடலாம் என்று ஒரு செய்தி வெளியில் வந்திருக்குது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் இந்த தீர்ப்பு வந்த பிறகு கூட இதுவரை யூபிஎஸ்சி தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட டிஜிபி பட்டியலில் ஒருவரை நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு திறமையற்ற அரசாங்கம் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஒத்திவைப்புக்கு அமைச்சர் KN நேரு ஊழல் காரணமா அல்லது டிஎன்பிஎஸ்சி நிர்வாக டிஎன்பிஎஸ்சியோட நிர்வாக திறமைன்னு தான் காரணமா? தாவக பொதுச் செயலாளர் ஆதவர்ஜனா கேள்வி எழுப்பியிருக்காரு, கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நாங்களும் இருந்தால் கண்டனம் இன்னைக்கு ட்விட்டரில் வந்திருப்பீங்களே. அதுக்கு யாரு ஏற்கனவே உதவி ஆய்வாளர் தேர்வு இதே மாதிரி தான் இருந்தது. அதில் குளறுபடி ஏற்பட்டது. அங்கே இருக்கிற ஒரு உயர் காவல்துறை அதிகாரி அறையிலேயே இந்த தீக்கரையெல்லாம் ஆக்கப்பட்டது நல்லா தெரியும். அந்த உயர் காவல்துறை அதிகாரிகள் டிஜிபிக்கு புகார் கொடுத்த கூட என் மீது நடவடிக்கை எடுக்கலை. யாருக்கு பொறுப்பேற்கணும்? அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும். நிச்சயமாக அரசாங்கம்னா டிஜிபி என்னவர் தான், முதலமைச்சர் தான் அரசாங்கம். 2.0 தான் இல்லை 0 தான் கிடைக்குன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக டிஜிபி 2.0க்கு 0 தான் கிடைக்காது. இப்போ அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. ஒரு இந்தியாவுக்கு நாங்கள் 0 பரிசீலிப்பாங்க தமிழ் மக்கள். நேற்று மாநாட்டில் பேசுகிற இளைஞரணி மாநாட்டில் என்ன 0 அளிக்க போகிறாங்க? நீ சொல்கிறாரு மத்திய அரசு மாநில அரசுக்கு எந்த நிதியும் கொடுக்கலின்னு. இன்றைக்கி மத்திய அரசுக்கு தேவையான திட்டங்களை தான் கொடுக்க முடியும். மத்திய அரசாங்கம் இருக்க திட்டங்கள் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை நாங்கள் பெற்றோம். இந்த ஆட்சியாளர்கள் முறையாக மத்திய அரசு அணுகாத காரணத்தினால மாநில அரசுக்கு வர வேண்டிய திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கி கை நழுவி போய்கொண்டிருப்பதற்கு காரணமே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் தலைமை இருக்கிற அரசாங்கம் தான். இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு, மத்தியில் 15 ஆண்டுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. அப்பொழுது எவ்வளவு நிதியை மத்திய அரசாங்கம் பெற்றாங்க, எத்தனை திட்டங்கள் பெற்றிருக்காங்க, அதனால் மக்கள் எந்த நன்மை பெற்றிருக்குது. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை சேர்ந்த
திரு ப. சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக கூட இருந்தார். அப்போ கூட இங்கே தேவையான நிதி பெற முடியல, தேவையான திட்டங்கள் பெற முடியல. ஆனால் அதிமுக ஆட்சியில் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சுமார் 63,000 கோடியில் 118 கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் பாதை அமைப்பதற்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சரை நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டிட்டார். அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு பெற்றோம், அனுமதி பெற்றோம். அதுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நாங்கள் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கிட்டு இருந்தோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு அதற்கு மாறாக சரியான முறையில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கல, மதுரையிலையும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கல, சரியான முறையில் தயாரிக்காமல் அவசர கோலத்தில் மத்திய அரசுக்கு அனுப்பின காரணத்தில் மத்திய அரசு தற்போது ரத்து செஞ்சிருக்குது. இதெல்லாம் இந்த அரசினுடைய அலட்சியம், திறமையில்லாத ஒரு அரசாங்கம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. இன்னும் பாஜக தான் உங்களை இயக்குது. என்டிஏ பழனிசாமி, அவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது. ஏங்க என்ன நீங்களும் வேடிக்கையாக கேட்குறீங்க? நாங்கள் நாடாளுமன்றத்தில் கூட்டிருந்தோமா? சொல்லுங்க பார்க்கலாம். மூச்சுக்கு 300 இருக்கு இந்தியா கூட்டணி வாய் திறக்க மாட்டேங்கிறாரு முதலமைச்சர். அதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே. எப்பொழுது பார்த்தாலும் இந்தியா கூட்டணி சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் இப்போ இந்தியா கூட்டணி பேரையே எடுக்க மாட்டேங்கிறாரு? காங்கிரஸுக்கும் திமுகவும் உட்கட்சி பூசல் வந்துடுது. நிச்சயமாக அதாவது இப்போ ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வர செய்தி தானே, பிளவுறதை தான் நீங்கள் போடுறீங்க. கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்குல்ல. காங்கிரஸ் கட்சிக்கார ஒரு கருத்து சொல்றாங்க தலைவர்கள், அதற்கு எதிர்கருத்து திமுக சொல்றாங்க. ஆக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுறது உண்மைதானே? இன்ன வரைக்கும் வெளிப்படையாக பேச முடியலையே. காங்கிரஸ் கட்சியில் வந்து அதையே சொல்லி நாங்க பொருந்த இருக்குமா பொருந்தணும் மக்கள் முடிவு பண்ணணுங்க. ஸ்டாலின் முடிவு பண்றது இல்ல. ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த தேர்தல் வருகின்ற பொழுது வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்படுவதுதான் கூட்டணி. எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சு தான் போட்டிட்டு இருக்குது. இன்னைக்கு அதிமுகவில் யாரெல்லாம் கூட்டணியில் இடம்பெற்றாங்களோ, அது சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலோ, அந்த கட்சி தான் திமுகவோட கூட்டணியில் அங்கம் பெற்றது. திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சியெல்லாம் தேர்தல் நேரத்தில் இடம்பெற்றதோ அந்த கட்சியில் அதிமுக இடம்பெற்றிருக்குது. கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்தந்த கூட்டணி அமைவது இயல்பு. காங்கிரஸ் கட்சியில ஒரு பிரிவினர் வந்து திமுகவோட அலையன்ஸ் வைக்கணும்னு சொல்றாங்க. இன்னொரு பிரிவினர் டிவி கூட போகலான்னு சொல்றாங்க. ஸோ பெரிய பிளவு ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. 1996 இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து காங்கிரஸ் உடைஞ்ச மாதிரி திரும்ப அதே ஒரு சூழ்நிலை வரும்னு நினைக்கிறீங்களா நீங்க? உங்களுடைய செய்தியெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தானே இருக்குது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் சொல்லுகின்ற கருத்தும் அதற்கு எதிரான கருத்தை திமுக இரண்டாம் கட்ட தலைவர் சொல்லுகின்ற கருத்து அப்படித்தான் இருக்குது. அண்மையில் கூட திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு சென்று திரு ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. ஆக பேசி கூட இன்னும் அதுக்கு நான் தீர்வு காண முடியலையே. அதில் ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு குழு அமைக்கப்பட்டது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு. இன்னும் அந்த பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லையே. ஜெயிப்பாங்க. தேர்தல் முடிஞ்சது தானே தெரியும் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க. அதிமுக நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். அதிமுக கட்சிக்கு வந்து மிகப்பெரிய கூட்டணி கட்சி ஒன்று வர இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ மீண்டும் வந்து கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கா? புதிய நான் சில கட்சியில் தான் வரும்னு சொல்லுவேன். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில கட்சியில் வரும்னு சொன்னால் வந்தாச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி வந்தது, பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்தது. இன்னும் சில கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம். வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு இன்னைக்கு முதல்ல ஒரு நன்றி மாநாடு நடத்துது. அதற்கான அழைப்புகளில் முழுக்க அதிமுகவோட மேடம் ஜெயலலிதா அப்புறம் உங்கள் ஆட்சியை மட்டுமே குறை சொல்லியிருக்காங்க. அதற்கு அது உள்ளே இருக்க ஒருங்கிணைப்பாளர்களே சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஏங்க உங்களுக்கு தெரியாதவனும் இல்லை, பத்திரிகை ஊடக நம்பர்களுக்கு தெரியாதவனும் இல்லை. இதில் ஸ்டாலின் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம், இதில் என்ன உண்மை இருக்குது? அவள் கேட்கின்ற கோரிக்கை என்ன? பழைய ஓய்வு திட்டம், பங்களிப்பு இல்லாத ஓய்வு திட்டம் என்ன கேட்குறாங்க. ஸ்டாலின் என்ன அறிவிச்சிருக்காரு? பங்களிப்பு உள்ள ஓய்வு திட்டம் அறிவிச்சிருக்காரு. அது அவர் வைத்த கோரிக்கை நிறைவேற்றலையே. ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அந்த ஓய்வு திட்டத்தில் சில மாற்றங்களை செஞ்சு அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு இந்த குழந்தை அழுதா மிட்டாய் கொடுத்து அது சரி செய்வாங்க பாரு, அது மாதிரி அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்த ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன அறிவிப்பு கொடுத்து சரி செஞ்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு சில சங்கங்கள் தொடர்பு இருக்குது. சார், எப்பவுமே திமுக தேர்தல் அறிக்கை வந்து கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இப்போ வந்து 2 அறிக்கை விட்டுருக்கீங்க இது வரைக்கும். அங்கே ஏதாவது ஸ்லீப்பர் செல் வச்சிருக்கீங்களா?
எனக்கு ஒன்றும் புரியல, ஸ்லீப்பர் செல்ல எனக்கு ஒன்றும் புரியல. வேற ஒவ்வொரு கட்சிக்கு இருக்கிற தனித்தன்மைங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தால் நன்மை பெருக்கும்னு நாங்கள் நினைச்சோம். அதன் அடிப்படையில் நாங்களுடைய முதல் கட்டம் 2ஆம் கட்டம் 2 தேர்தல் அறிக்கை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா கட்சியும் இன்னும் ஒரு சில பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் தேர்தல் அறிவிக்கல. தேர்தல் அறிவிச்சா தானே தேர்தல் நெருங்க தானே கூட்டணி முழுமை பெறும். தமிழக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. ஆனால் அதிமுக சார்பில் எந்த ஒரு போராட்டமும் முன்னெடுக்கல. இப்போ கூட போராட்டம் அறிவிச்சிருக்கல. தொடர்ந்து போராட்டம் ஏங்க நாங்கள் தான் போராட்டம் போட 13ஆம் தேதி அறிவிச்சோம். உடனே 12ஆம் தேதி அறிவிச்சிட்டாங்க. நாங்கள் போராட்டம் அறிவிச்ச உடனே 12ஆம் தேதி திமுக அறிவிச்சிருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அங்கங்கே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி நாங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். பாருங்கள், பத்திரிகைகள் வந்திருக்கு, ஊடகத்தில் வந்திருக்குது. ஒரு மாநகராட்சி நகராட்சி பொதுமக்களுடைய கருத்துக்கள் பிரச்சனை ஏற்பட்டால் அது குறித்தான் நாங்கள் போராட்டம் நடத்துவோம். ஒரு மாநாடு நடத்திட்டே இருக்காங்க திமுக. வேற என்ன மாநாடு நடத்தினா வேற வழி இல்லையே. தினம் ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க, தினம் ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த பேர் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நினைச்சு பாருங்க, எத்தனை பேர் வச்சிருக்கிறாங்க. பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. தினம் ஒரு பேர், ஒரு போட்டோ ஷூட்டு உங்க பத்திரிகையில் ஊடகத்தை அதை வெளிப்படுத்துவீங்க. அதோட எனக்கு முடிஞ்சு போச்சு. செய்தியாளர் தாக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் செய்தியாளர் மீது போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதான் ஸ்டாலின் அரசாங்கம். அதாங்க ஸ்டாலின் அரசாங்கம். அதுதான் நீங்க துணை நிற்கிறீங்க. எங்களை போட இருக்கிற கட்சிக்கு துணை நிற்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு மோசமான கட்சிக்கு துணை நிற்பதனால தான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது. முதல்ல நீங்க உணருங்க. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது. நானும் 4 வருஷம் 2 மாத காலம் இருந்தேன். அப்பவும் எங்களை பத்தி தான் விமர்சனம் பண்ணீங்க. இப்போ நான் இந்த ஆண்டு இப்போது எதிர்கட்சியில் அப்போ என்னை பற்றி விமர்சனம் பண்றீங்க, எங்க கட்சி பற்றி விமர்சனம் பண்றீங்களா ஒழிய திமுகவில் நடக்கின்ற பிரச்சனை பற்றி ஏதாவது விமர்சனம் செய்யறீங்களா? திமுகவில் நடைபெறுகின்ற ஊழல்களை பற்றி எவ்வளவு ஊழல் இருக்கு, எதையாவது ஒரு வாதம் பண்ண வைக்கிறீங்களா? பத்திரிகையாளர் ஊழல் நபர்கள் நடுநிலையோடு சிந்திச்சு பாருங்க. இப்படி இவர்களை நீங்கள் தாங்கி பிடிக்கிற காரணத்தினால தான் ஒரு சர்வாதிகார போல் நடந்துகிட்டு இருக்காங்க. யாரையும் மதிப்பது கிடையாது. நிருபர்களை தாக்குறாங்கன்னா காரணம் என்ன? நிருபர்களை தாக்கினா இவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்று நினைச்சிருந்தா எனவே ஒரு நிருபர்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு நடுநிலையோடு செய்தி கொண்டு சேருவதுதான் ஊடகத்தின் கடமை. அதை கூட மதிக்கலீங்க. அதுக்கு காரணமே நீங்களே சிந்திச்சு பார்த்து. அது இடைக்கால பட்ஜெட் தான், இன்றைய பட்ஜெட் தானே. இடைக்கால பட்ஜெட்டில் எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு இடைக்கால பட்ஜெட் தான். சம்பளம், அரசு ஊழியர்கள்லாம் சம்பளம் கொடுக்கணும், அதெல்லாம் அதில் இடைக்கால பட்ஜெட்டில் வரும். ஒவ்வொரு முறையும் கடைசி வருஷம் முடிக்கின்ற பொழுது ஒவ்வொரு அரசும் ஒரு இடைக்கால இன்றைய பட்ஜெட் போடுவாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க, கேள்வியும் கேட்டுட்டீங்க, பதிலும் சொல்லிட்டீங்க. அதனால அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டுறது சாட்சி. நீங்கள் நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது. சார், அவர் எங்கே வெளியில் வந்திருக்காரு? ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்தார், அவ்வளவுதான். ஒரு சம்பவம் நடந்து போச்சு, நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்திலிருந்து 72 நாட்கள் வீட்டை விட்டே வரல. இது வரைக்கும் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை துணிந்து நின்று அதற்குண்டான தீர்வு காணுவதுதான் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருடைய கடமையாக இருக்கும். ஆனால் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே 72 நாட்கள் வெளியிலே வரல. ஆஃபீஸை மூடிட்டாங்க 5 நாள். யாருமே கிடையாது. கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. இதுதான் நிலைமை, தமிழ்நாட்டுடைய நிலைமை. அந்த கட்சியுடைய நிலைமை அதுதான். முதல்வர் தொடர்ச்சியாக கடிதம் தமிழ்நாட்டு நிதி வேணும்னு எழுதியிருக்காரு. பேருக்கு எழுதுதாங்க. ஏங்க, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திமுக கட்சி தான். திமுக கட்சி தானே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தானே மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. என்ன திட்டத்தை கொண்டாங்க? எவ்வளோ நிதி கொண்டாந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் சொல்லியிருக்கோம், நடந்தாய் வாலி காவிரி திட்டம் 14,000 கோடி கொண்டு வந்திருக்கிறோம். அண்ணா திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட கோரிக்கையை மத்திய அரசு ஏற்று அறிவிச்சுது. அதை கூட நடைமுறைப்படுத்த மறுக்கிறாங்க. மத்திய அரசு இந்த தமிழ்நாடு அரசு மறுக்குதுங்க. இந்த ஆண்டு கூட அந்த நீர்வளத்துறை அமைச்சருடைய அந்த கொள்கை குறிப்பில் இடம்பெற்றிருக்குது. 990 கோடி என்னமோ முதற்கட்டமாக விடுவிக்கப்படுதுன்னு. ஆனால் கிடப்பில் போட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? அண்ணா திமுக கொண்டு வந்த அண்ணா திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்று அதிமுக ஆட்சியில் மத்திய அரசிடம் பெறப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக முடக்கியிருக்கிறாங்க. இது 14,000 கோடி மத்திய அரசு கொடுத்தது தானே. ஆனால் மத்திய அரசு எந்த திட்டம் வழின்னு சொல்வதற்கு என்ன காரணம்? 63,000 கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி மெட்ராஸ்
நீங்கள் சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு 63,000 கோடி கொடுத்தாங்க. போர்ட் நிறைய நிதி கொடுத்துருக்குறாங்க. நகாய் திட்டத்துக்கு நிறைய நிதி கொடுத்துருக்குறாங்க. ரயில்வே திட்டத்துக்கு நிறைய கொடுத்தாங்க. ஆனால் இவர்கள் சரியான முறையில் நிலம் எடுத்து கொடுக்காத காரணத்தில் பல திட்டங்கள் முடக்கி இருக்குது. நகாய் ரோடு அதிமுக ஆட்சி இருக்கும்போது 10 சாலைகளுக்கு நாங்கள் அங்கே அனுமதி வாங்கினோம். கிடப்பிலே போட்டோம். 5 வருஷம் கிடப்பில் கிடக்குது. அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கலைங்க. ஆனால் வேணுமென்னே திட்டமிட்டு மத்திய அரசை குறை சொல்லி இருக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைய முதலமைச்சருடைய நிலைமை. அதிமுக நேர்காணலாம் முடிச்சிட்டீங்க. யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும், எப்போ எந்த அடிப்படை வேட்பாளர் தேர்வு, அதை எப்படி வெளிப்படையாக சொல்ல முடியும்? அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உழைக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும். தற்போது ஹிந்தி திணிப்பு இருக்குதுன்னு சொல்லி நேற்று ஸ்டாலின் பேசியிருக்காரு. என்டிஏ வந்துச்சுன்னா திருப்பி ஹிந்தி வந்துடும் ஒரு மாயத்தோட. ஏங்க, ஹிந்தி முத கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் ஆட்சி இருக்கு. அப்போ எதிர்த்தது யாரு? திமுக. இன்னைக்கு யாரோட கூட்டணியில் இருக்காங்க? காங்கிரஸோட தான் இருக்கிறாங்க. இவங்க பேசலாமா? யோகி இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். காலத்துக்கு ஏற்றவாறு நடிக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி. திமுக தனது தேர்தல் வாக்குறுதிகளை எவ்வளவு நிறைவேற்றிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 4 ரூபாய் கூட நிறைவேற்ற முடியல. முக்கியமான திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றலையே. தேர்தல் ஆயத்த மாநாடு நடக்கும் ஸ்டேட் லெவல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா கட்சியும் நடத்துறாங்க. அந்த மாதிரி எங்களெல்லாம் அது மாதிரி இல்லை. அது மாதிரி நடக்கிறதில்ல. இப்போ தேர்தல் அருமையில் வந்துட்டுது. இன்னும் 1 மாதம் தானுங்க தேர்தல் வர இருக்குதா. நாங்கள் எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 181 இடத்துல எழுச்சி பயணத்தை முடிச்சு 181 சட்டமன்ற தொகுதியில் நானே நேரடியாக போய் எழுச்சி பயணத்தை முடிச்சிருக்கிறேன். வர ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் நான் எழுச்சி பயணம் தொடங்கிருக்கிறேன். அதுக்கு பிறகு சென்னையில் இருக்கிற புறநகர் பகுதியில் இருக்கின்ற திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், அந்த பகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்ள இருக்கிற மாத இறுதிக்குள்ள கிட்டத்தட்ட பார்க்கும்போது நான் அதிகமாக தேர்தலுக்கு அதிமுக கட்சி தான் முன்கூட்டியே தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றனர். ஏங்க, செல்லாத நோட்டுக்கு ஒரு நோட்டு இருக்குது. செல்லினா யாராவது பார்ப்பாங்களா? அது மாதிரி அவரை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? அது அவர் செல்லாத நோட்டு மாதிரி. முன்னாள் முதல்வர் செல்லாத நோட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூ தான் அவருக்கு. ஆனால் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும்போது அவர்கள் ஆட்சியில் பெண் வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எங்களுக்கு அதே மாதிரி கொடுப்போம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கட்சியும் கொடுக்குது. அந்த அடிப்படையில் கொடுப்போம். யாரை போட்டால் ஜெயிக்கும், யாரை போட்டால் பெண் வளர்ப்பு, எந்த இடத்துல எந்த தொகுதியில் பெண் வளர்ப்பு இன்னைக்கு வலிமையாக இருக்கின்றார்களோ அந்த இடத்துல பெண் வேட்பாளர் நிறுத்துவதற்கு எங்களுடைய இயக்கமும் முன்னோடியாக இருக்குது. அனைத்து ஊடகங்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.
தப்பாதுடா சிங்க இது சிக்காதுடா சுத்து போட்டு நிக்காதடா சூற விட்டா தாங்காதுடா சிவண்டா 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 எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா